இலவசம் தேவையா தேவையில்லையா, எதுக்கெல்லாம் இலவசம் கொடுக்கலாம், அது மக்கள்கிட்ட கேட்கலாம் வாங்க. இலவசமாக எங்களுக்கு எதுவுமே வேணாங்க. நல்லது ஒரு காட்சி. மெயினாக லேடிஸுங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இருக்குது. எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு லேடிஸ்க்கு ஒரு பாதுகாப்பாக வர ஆட்சியாக இருக்கணும். எங்களுக்கு நல்லது செய்கிற ஆட்சியாக இருக்கணும். இலவசம் வேண்டாம். அதுதான் சார், விலைவாசி கம்மியாக இருக்கணும், குடிக்கிறது கொஞ்சம் கம்மியாகணும், ஒயின் ஷாப் மூடணும் சார். மெயின் எனக்கு அதுதான். சின்ன பசங்களாம் இப்போ சின்ன வயசுலயே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இந்த போதைப் பொருட்கள் பசங்க ரொம்ப யூஸ் பண்ணி பசங்க படிக்கிற பசங்க ரொம்ப அந்த பசங்க ஸ்கூலுக்கே போகவே மாட்டுறாங்க. பேரண்ட்ஸுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால பிள்ளைங்களுடைய லைஃபே பாழா போகுது. இலவசமாக எங்களுக்கு அந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்டதில் யாருக்கும் பெரும்பாலும் ரொம்ப பேருக்கு ஆப்ரேஷன்னால பணம் இல்லாத எவ்வளோ பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணாத இருக்குது. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். அது எக்ஸ்ட்ரா அந்த ஸ்கேன் எல்லாம் இல்லைன்றாங்க. நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலில் அதை போய் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் வேறு வழி இல்லாமல் ப்ரைவேட்டுக்கு போக வேண்டியதாக இருக்குது. அது மெயினாக எங்களுக்கு இலவசமாக வேணும். இலவசம் வேண்டாங்க சார். எங்களுக்கு அது வந்ததுலேருந்து எங்களுக்கு எந்த ஒரு நன்மை கிடையாது. அதாவது 5 ரூபாய் கம்மி பண்ணுறாங்க பஸ்ஸுக்கு, அதுலேருந்து 15 ரூபா விலைவாசி எச்சு பண்ணுறாங்க. சரிங்களா? அதே மாதிரி 2000 ரூபா 1000 ரூபா கொடுக்குறாங்க. 1000 ரூபா கொடுத்துட்டு அதுக்கு 10 ரூபா 10,000 ரூபா வருமானத்தை சம்பாரிச்சிட்டு இருக்காங்க அந்த அரசாங்கம். அந்த அரசாங்கம் எங்களுக்கு வேண்டாம். அந்த இலவச பொருளும் எங்களுக்கு வேண்டாம். அந்த ஆட்சியும் வேண்டாம். இலவசம் கண்டிப்பாக வேணும். இலவசம் இல்லாமல் என்ன இருக்குது நாட்டில்? இலவசமாக கொடுக்குறவங்க இருக்கிற வரைக்கும் இலவசம் வாங்கணும். ஃப்ரீ அந்த மாதிரிலாம் எதுவும் வேணாம். இருக்கிற டேக்ஸை குறைச்சாலே போதும் தான். அது இலவசம் எல்லாத்துக்கும் தேவையில்லை. அத்தியாவசியம் அப்படின்றதுக்கு வேறு இல்லை. இந்த மாதிரி பஸ் அது ஃபேருக்கு 5-10 ரூபா அப்படின்னு கம்மி பண்ணுறத விட மொத்தமாக எல்லாத்துக்குமா இந்த ஜிஎஸ்டி அது இந்த மாதிரி காமனாக இருக்க ஜிஎஸ்டி இந்த டேக்ஸ் எல்லாமே குறைச்சாலே போதுமானது தான். இலவசம் வேண்டாம். எதுவுமே சரியில்லாமல் தானே இருக்குது ஆட்சிக்கு சொல்லுங்கள். சின்ன பிள்ளைங்களாம் எவ்வளோ பாதிக்குதுங்க, பொம்பளை பிள்ளைங்க. அதெல்லாம் கஷ்டம் தானே. விஜய் வர்றது தான் கொஞ்சம் நல்லது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் இது கொடுத்து பாப்பா. இவங்க 2 பேர் வந்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே செய்யலைல்ல அந்த அளவுக்கு. இலவசன்னு டிக்கெட்டு கொடுத்து என்ன பிரயோஜனம் இருக்குது சொல்லுங்கள் பாப்பா? ஜாதியே ஒழிக்கணுன்றாங்க. ஆனால் ஜாதி எல்லா இடத்துக்கும் போனால் ஜாதியை பற்றி தான், கீழ்பட்ட ஜாதிக்கு தான் இது கொடுக்குறாங்க. அப்போ கொஞ்சம் ஜாதி வசந்த ஜாதிக்காரங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ எதுக்கு ஜாதி ஒழிக்கணுன்றாங்க? எதுவுமே இல்லாமல் தானே இருக்குது. இலவசம் தேவையே கிடையாதுங்க. நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம். வாடகை போனாலும் ஹெவியாக சொல்கிறாங்க. எங்களுக்குன்னு வீடு கொடுத்தாங்கன்னா எல்லாருக்குமே நாங்கள் பண்ணுவோம், நல்லது பண்ணுவோம். இல்லை நல்லது பண்ணுறேன்னு எதை நல்லது பண்ணுறாங்க? எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்களே. மகளிர் காசு போடுறனாங்க, அதுவும் கட் பண்ணி விட்டாங்க. இப்போது சில பேருக்கு வருது, சில பேருக்கு வரல. எழுதி போட்டாலும் காசு வர மாட்டேங்குது. கேட்டால் எழுதி போட்டால் வருன்றாங்க. ஆனால் எழுதி போட்டால் வர மாட்டேங்குது. இலவசம் கொடுக்குறது நல்லது தான். ஆனால் வீட்டு மேலே கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ சிஎம் 12th லேப்டாப் கொடுத்தா நல்லாயிருக்கும் எங்களுக்கு. நாங்கள் 18 வயசு ஆயிடுச்சுன்னா நாங்களும் ஓட்டு போடுவோம் அவருக்கு. லேப்டாப் கொடுத்தா அவருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இலவசம் வேணுன்றது தேவைக்கு தேவை. எது தேவையோ அது மட்டும் தான். எல்லாமே தேவைன்னு ஆசைப்படல. பசங்களுக்கு என்ன தேவை? தண்ணி தேவை, மருத்துவம் தேவை, கல்வி தேவை. அதெல்லாம் முக்கியமானது மட்டும் கொடுத்தா போதும். ஃப்ரீ இது எல்லாருக்கும் கிடைக்கல. எங்களுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. எங்களுக்குலாம் கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு எதுவுமே கிடையாது. எங்களுக்கு அந்த 1000 ரூபாய் காசு கூட எங்களுக்கெல்லாம் கிடையாது. நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். எங்களுக்கு அதெல்லாம் கூட எங்களுக்கு கிடையாது. அந்த 1000 ரூபாய் கூட எங்களுக்கெல்லாம் கிடையாது. இப்போ எல்லோரும் கொடுத்துட்டாங்களா? கிடையாது. இல்லை அது மாதிரி அதெல்லாம் தேவையில்லை. முக்கியமாக எது தேவையோ அது கொடுத்தா போதும். எங்களுக்கு என்ன அத்தியாவசிய தேவையோ அதை மட்டும் கொடுங்க. பிள்ளைகளுக்கு படிப்பு மருத்துவம் மட்டும் ஃப்ரீயாக கொடுங்க சார். நாங்கள் மற்ற எல்லாத்தையும் நாங்களே பார்த்துப்போம் சார். இலவசம்னு சொல்லி எங்களை அப்படியே உட்கார வைக்காதீங்க. எங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும்ன்ற அந்த மோட்டிவேஷன்லேயே போயிடுவோம். எங்களுக்கு என்ன வேணுமோ அதை எங்கள் தேவைக்கு நாங்கள் ஓடிக்கிறோம் சார். இலவசம் வேணும். எதனால் வேணுங்கிறீங்க? நாங்களாம் வயசாகி போயிட்டோம், முதியோர் ஆகிட்டோம். எங்களுக்கு வேணும். வேலை வெட்டி செய்ய முடியாது, இனிமேல் வேலைக்கெல்லாம் போக முடியாது. அதனால் எல்லாம் உலகமே மிஷினு நடா போயிடுச்சு. அதனால் எங்களுக்கு வேணும். இலவசம் அப்படின்னு போட்டிக்கு நான் நீங்கள் கொடுத்தனால நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறனால எந்த மாற்றமும் ஏற்படாது. இன்றைக்கி பார்க்குறோம் எவ்வளோ அன்எம்ப்ளாய்மெண்ட்டு ஒரு யூத்துக்கு இருக்குது. அதை நிறையா யூஸ் பண்ணலாம். அந்த இளைஞரை நிறையா யூஸ் பண்ணலாம். அது இந்த கவர்மெண்ட் யூஸ் பண்ணாலே போதும். போட்டிக்கு நடத்துகிறத விட மக்களுக்கு என்ன நீடு இருக்குன்றதை பார்த்து அதை பூர்த்தி பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். இதை இலவசம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த வாங்காதவங்க அது அவங்களோட குறை. இலவசம் இல்லாமல் நாட்டில் யாரும் இல்லை. ஏழை மக்களெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கண்டிப்பாக இலவசம் செஞ்சாகணும்.
நான் இலவசங்கிற ஒரு இது வேண்டவே வேண்டாங்கண்ணா. இலவசங்கிற பேரில் இவங்க வந்து இப்போ நம்ம பஸ்ஸுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், 10 ரூபா தான் காசு இலவசம். ஆனால் அவங்க சொல்லி நம்ம பஸ்ஸில் போய் ஏறினோம்னா இங்கே நிப்பாட்டுற பஸ் அங்கே போய் நிப்பாட்டுறாங்க. அதையும் மீறி ஏறணும்னு வச்சுக்கோங்க, கண்டபடி பேசுகிறாங்க சரிங்களா. சில டைம் நிப்பாட்டாமையே போகிறாங்க. இது வந்து யாருக்கும் தெரியறதில்ல. இலவசம் தானே இலவசம் தானே. நாங்கள் பெரியவங்க, சின்ன பிள்ளைங்க ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ இதில் போய்க்கிறோன்னு வச்சுக்கோங்க. பெரியவங்களாம் ஓடி போய் ஏற முடியுங்களா? இல்லை ஓடி போய் ஏதாவது பண்ண முடியுங்களா? அவங்களெல்லாம் நிப்பாட்டி ஏற்றுனா என்ன? கவர்மெண்ட் தானே எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. ஓட்டுறவங்களுக்கு என்ன பிரச்சனை? பண்ண வேண்டியது தானே, நிப்பாட்ட மாட்டாங்க. கச்சை பற்றி சில பேர் பேசுகிறாங்க, கச்சை பற்றி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. என்னை வேணான்னு கடலில் தூக்கி எறிஞ்சாலும் நான் கட்டுமரமாக மொதக்குவேன், அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க இறந்துட்டாங்க. அப்பா சொல்லி முடித்தாரு, புள்ள வந்து நடத்தி வச்சுருக்காரு. ரோட்டில் கட்டுமரம் விட முடியாதுல்ல, பஸ் விட்ருக்காருல இலவச பஸ்ஸு, அதில் சும்மா முடங்கி கிடந்ததெல்லாம் மூலையில் கிடந்ததெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. வந்து ஏறுது பஸ்ஸில் இலவசம்னு சொன்ன உடனே நிறைய பேர் வர்றாங்க. அதே மாதிரி இந்த 1000 ரூபா மகளிர் தொகை கொடுத்தாங்க பார்த்தீங்களா, 2 டைம் அப்ளை பண்ணியாச்சு. 2 டைமே பணம் வர கிடையாது. இது வரைக்குமே எந்த பணமே நான் வாங்கலை. ஃபஸ்ட் டைமாக வாங்கினது இப்போ இந்த பொங்கலுக்கு 3000 வாங்கியிருக்குமா, அதுதான் வாங்கியிருக்கோம் சரிங்களா. இலவசம்னு சொல்லி படிக்க தெரிஞ்சவங்க போய் எல்லாம் பண்ணி வாங்கிக்கிறாங்க, படிக்க தெரியாதவங்க எதுவும் பண்ணி வாங்க முடியல. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அதனால் மக்களை ஒரே மாதிரி எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறது நல்லதுங்க சரிங்களா. இந்த கட்சிக்காரங்க நான் அதே கொடுக்குறேன், இந்த கட்சிக்காரங்க நான் அதே கொடுக்குறேன்னு சொல்லி 2 பேரும் ஆட்லியாலும் மாற்றி போட்டி போட்டுக்கிட்டு பேசிக்கிறாங்க. மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன பண்ணணும்னு யாரும் பண்ணுறது இல்லைங்களா. அதே மாதிரி அதை பண்ணி அதை பார்க்க சொல்லுங்கள். இது சும்மா இலவசம்னு 10 ரூபா கொடுத்து என்னங்கண்ணா பண்ணுறது? விலைவாசி அதிகம் கூடிதான் இருக்கு, எதுலையுமே கம்மி கிடையாது. இலவசம் பண்ணிட்டு வேறு இதில் வந்து அதிகப்படுத்தி ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. நடுத்தர மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மக்களை தேடி அவங்களுக்கு என்ன வேணும், வீடு வாசல் இல்லை, சாப்பாடு தண்ணி இல்லை, பெற்றவங்க பிள்ளை எப்படி சொல்கிறது, அம்மா அப்பா வயசானவங்களெல்லாம் கொண்டுட்டு போய் அங்கே எங்கேயும் விட்றாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்து அது சரி பண்ணணும் சரிங்களா. மக்களை பார்க்குறதுக்கு தான் அரசாங்கமே இருக்குது. மக்களை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். வடநாட்டில் இருந்து நிறைய பேர் கீழே இறங்குறாங்க. இது இலவசம் சொல்லி நம்ம மக்கள் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குது. எல்லா மக்களும் உழைக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு மக்களும் உழைக்கிறதுக்கே பிறந்தவங்க. கம்மி விலையை கொடுங்க, அராஜகம் பண்ணாதீங்க, ஊழல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே ஒரு நல்ல ஒரு மாநிலம் வரும். எந்த கட்சியும் விமர்சித்து சொல்ல வரல, பட் எந்த கட்சி வரல அவங்க அரசியலுக்கு வரும்னு சொல்கிறாங்க தவிர, பட் இலவசம் பண்ணாமல் தான் இன்னும் நல்லாமல் இருக்கும்னு என்னோட ஒரு அன்பான. பெண்களுக்கு இலவச பஸ் பாஸு இந்த 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 மற்ற இலவசங்களில் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முதியாருக்கு கொடுக்கலாம். முதியாருக்கு அவங்க தான் வந்து நம்ம யாரும் அவங்களுக்கு வந்து யாரும் பார்க்கறது இல்லை. அவங்கள முதியாரில் நம்ம பசங்களை பார்க்கறது இல்லை. முதியாருக்கு கொடுக்கறது நான் வரவேற்கிறேன், தப்பில்லை. ஒரு 1000 ரூபாய் கொடுத்து தப்பில்லை. பொங்கல் பஸ் 3000. நான் ஒரு கவர்மெண்ட் அதிகாரி, நானே பொங்கல் பஸ் 3000 எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. பட் எனக்கு என்ன, எல்லோரும் வாங்குறேன், நானும் வாங்கலாமல் இருக்கேன். பொங்கல் பஸ் 3000 வாங்குறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேண்டாம். எங்களுக்கு படிப்பு, கல்வி மருத்துவம் மட்டும் இலவசமாக கொடுக்க சொல்லுங்கள் முடிஞ்சா. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் எதெல்லாம் ஹையாக இருக்கோ அதெல்லாம் லோ பண்ணுங்கள். அதே மாதிரி இல்லாதவங்களுக்கு வாடகை வீட்டில் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்குலாம் ஒரு வீட்டு வசதி வழி பண்ணுங்கள். மற்ற இந்த பஸ்ஸு இலவசமாக அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் வேணவே வேணாம் சார். எங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு எங்களுக்கு பார்த்துக்க தெரியும். பிள்ளைங்களுக்கு மெயினாக படிப்பு வந்து இவ்வளோ காஸ்ட்டெல்லாம் ஏற்ற வேண்டாம். மருத்துவம் எங்கே போனாலும் ரொம்ப ஓவர் காஸ்ட்டாக இருக்குது, அதெல்லாம் வேணாம்.